போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய என்றும் என் வாழ்முதற் பொருளாக விளங்கக்கூடிய தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ 27வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் திக்கு நோக்கி வணங்கி போற்றுகிறேன். அவர்களுடைய காலத்தில் நாம் எல்லாம் வாழ்வது என்பது பெரும் பேராக கருதுகின்றோம். அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆற்றி வருகின்ற அரும்பணிகள் பலவாகும். சைவத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் தமிழுக்காகவும் பல பணிகளை அவர்கள் ஆற்றி வருகிறார்கள். அதிலே நாமெல்லாம் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பினை இறைவன் அருளி இருக்கின்றான் என்கிற போது அது நாம் செய்த தவப்பேரே ஆகும். அப்படிப்பட்ட இந்த 26வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய 100ஆண்டு விழாவிலே திருமுறைகளை தமிழகமெங்கும் உலகெங்கும் பரவச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பன்னிரு திருமுறை ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக பல்வேறு மையங்களில் மாணவர்களை திருமுறை பயில வைத்திருக்கிறார்கள். இது சைவ சமயத்திற்கே ஒரு பெரும் புரட்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்று சமயத்தவர் கூட இந்த திருமுறை பயிற்சி வகுப்பிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அது ஒரு மிகப்பெரிய பேராக நாம் கருத வேண்டிய ஒன்றாகும். அத்தகைய அவர்களுடைய அருள் நிழலில் எளியேன் பணி செய்வதற்கு வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான அறநருள் இயக்கத்தினுடைய 21ஆம் ஆண்டு விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விழாவை 10 நாள் 12 நாட்கள் நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய சிரமத்திற்குரிய விஷயம் என்பதை நாம் அறிவோம். அப்படி இருக்கையில் 21 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வரக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா சாமி தண்டபாணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு நாளும் ஒரு திருமணத்தை போல நிகழ்த்த வேண்டும். ஒரு நாள் ஒரு கல்யாணம், அப்போ 12 நாளும் 12 கல்யாணம், 15 நாள்னா 15. ஒவ்வொரு ஆண்டும் இதை ஒரு விழா கோலம் பூண்டு இந்த இடத்திலே மிகப்பெரிய திருத்தொண்டினை அவர்கள் செய்து, அதுவும் திருமுறைக்கு செய்கிற தொண்டு, இறைவனுக்கே செய்கிற தொண்டு. அவர்கள் இன்னும் பல 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த தொண்டினை மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறேன். நான் இதற்கு முன்னே 2 முறை 2017 20 வந்து பேசியிருக்கிறேன். இந்த முறை நம்முடைய ஐயா அவர்களுடைய சகோதரர் போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய முருகேசன் ஐயா அவர்கள் நம்முடைய 6வது மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள். அதே போல மணிவிழா 27வது குருமணிகள் அவர்களுடைய மணிவிழாவிற்கு வந்திருந்தார்கள். அவர்கள்தான் இந்த ஆண்டு என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சகோதரர் அவர்களிடத்திலே சொல்லி அவர்கள் பல பணிகளுக்கிடையே அவர்கள் அந்த வெளிநாட்டில் இருந்த பொழுதும் கூட இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அது ஒரு 2 மாத காலமாக அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய தொண்டு. ஆனால் அவர்கள் குடும்பமே ஒரு திருமுறை தொண்டு செய்கின்ற குடும்பமாக இருக்கிறது. அவர்களுடைய வழியாக அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேச இருக்கின்ற பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்களுக்கும், இங்கே ஒரு ஆன்மீக கூட்டம் என்றால் ஒரு 20 பேர் 10 பேர் தான் எப்போதும் இருப்பாங்க. ஆனால் நம்ம அறநூறு நிகழ்ச்சியில் மட்டும்தான் அரங்கம் நிறைந்த இந்த கூட்டத்தை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் இங்கே சென்னையில், அதுவும் இங்கே சென்னையில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவ் இருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்கே இந்த திருமுறை நிகழ்விலே பங்கு கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருடைய பாதம் பணிந்து என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் 7வது திருநாள். 7வது திருநாளில் நம்முடைய 7ஆம் திருமுறையை அருளி செய்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றினை
நாம் போற்றி நினைத்து பார்க்கக்கூடிய திருநாளாக அமைகின்றது. அதற்கு பெரிய புராணம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் சுந்தரர். திருத்தொண்ட தொகை அருளினார். திருத்தொண்ட தொகையில தான் நம்முடைய 60 நாயன்மார்களை பற்றிய குறிப்பு ஒவ்வொரு தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கு அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத மெய்ப்பொருளுக்கு அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கு அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிபொழில் சூழ் குன்றையார் விரல்மின்றற்கு அடியேன், அல்லிமன் முளையந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்று தொடங்கி 11 பாடல்களில் அவர்கள் 60 நாயன்மார்களை பற்றி ஒரு அடிகளில் அவர்கள் அந்த குறிப்பினை தந்தார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதற்கு பிறகு திருத்தொண்டர் திருவந்தாதி 1-2 பாடல்களில் அந்த வரலாற்றினை சொன்னது. அதற்கு பிறகு பெரிய புராணம் அந்த வரலாற்றை விரித்து பேசியது. முதல் நூலாக இருப்பது திருத்தொண்ட தொகை, வழிநூலாக இருப்பது திருத்தொண்டர் திருவந்தாதி, சார்பு நூலாக இருப்பது பெரிய புராணம். ஆக இந்த திருத்தொண்ட தொகை சுந்தரர்தான் பாட வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி. எதுவுமே விதிக்கப்படாமல் நடக்காது. எல்லாமே சுவாமியுடைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவரை போய் வணங்கணும்னாலே அவருடைய அருள் இருந்தாதான். ஆக நம்ம கோயிலுக்கு போகணும்னு நினைப்போம், போக முடியாது. திடீர்னு ஒரு நாள் போவோம், யாராவது வருவாங்க கூப்பிட்டு போவாங்க, வாங்க அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லுவாங்க, போயிட்டு வருவோம். அப்ப அன்னைக்கு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது இன்னாரால் தான் செய்யப்பட வேண்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், நம்ம கார் வாங்கிட்டோம், வீடு கட்டிட்டோம், அப்படிலாம் பல பையனுக்கு வேலை வாங்கிட்டோம், பேரன் பேத்திகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்குறோம், நல்லா சம்பாதிச்சிட்டோம் நினைக்கிறோம். இதெல்லாம் கொடுத்தது இறைவன். அப்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த இறைவன் கொடுத்தார் என்ற நினைப்பு எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நாம இறைவனுடைய திருவடியில நமக்கு ஒரு இடம் உண்டுன்னு எழுதி வச்சுக்கலாம். அப்ப நாம செய்யலங்கிற அந்த நினைவு நமக்கு வரணும். அப்ப அப்பதான் அந்த ஆணவம் என்பது நமக்கு குறையும். ஆணவம் அழியாது, கொஞ்சம் அடக்கிதான் வைக்கலாம் ஆணவத்தை. அதனால நமக்கு எந்த விதமான இந்த உலகத்தில நமக்கு பற்றும் இல்லாத, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அந்த இறைவனுடைய திருவடியை பற்றினால்தான் நாம இந்த பற்றை விட முடியும். பற்றுக அப்பற்று விடற்கு. அதனால நம்ம இந்த உலகப்பற்றிலிருந்து விடுபட வேண்டுமானால் இறைவனுடைய திருவடி பற்றினை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நாம தான் போய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் இறங்கி வருவார். நாம போய் பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நமக்காக இறங்கி வருவார். சுந்தரர் வரலாறு முழுக்க நமக்கான பாடம் தான். இந்த சொல்லியிருக்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா, துரிசுகள் அப்படின்னா குற்றம், தவறு. துரிசுகள் பொறுக்கும் நாதன் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கோம். அப்ப குற்றங்களை பொறுக்கும் நாதனாக இறைவன் இருக்கிறார். சுந்தரர் குற்றம் செய்தாரா? சுந்தரர் செய்தார். சுந்தரர் சில நேரங்களில் செய்ய வைக்கப்பட்டார். நாமளும் செய்கிறோம். நாம செய்கின்ற தவறுகளை பொறுத்து, அதை பொறுத்து அருளி நமக்கு அருளை தந்துகிட்டே இருக்கிறார். நமக்கு இறைவன் அருள் இல்லாம நமக்கு இவ்வளவு நமக்கு நல்ல கை கால் நல்லா இருக்கு, கண்ணு தெரியுது, நடந்து போறோம், சாப்பிட்றோம், அப்படின்னாலும் இறைவன் அருள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொன்னது போல நாம இறைவனை நாம வணங்கினோம்னு சொன்னா, இறைவனை நாள்தோறும் அவனுடைய அந்த மந்திரத்தை சொன்னோம், 5 எழுத்து மந்திரத்தை சொன்னோம்னு சொன்னா அதுவே போதும். அதுவே நம்மை உய்தி பெற வைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அது சொன்னாலே நம்மை வாழ்நாளில் உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு போகும். அப்ப துரிசுகள் பொறுக்கும் நாதன் அவர் திருநள்ளாற்று பதியத்தில் அதை பாடியிருக்கிறார். நிறைய இடங்கள்ல துரிசுகள் பொறுக்கிறான்னு அவர் சொல்றார். திருநள்ளாற்று பதியத்தில் வருது. அதே மாதிரி குற்றம் பொறுக்கும் நாதனின்னு வருது. அதே போல கடைசியா நொடித்தான் மலை பதிகத்திலும் வருது. அப்ப மாதருக்கு இடம் கொடுத்தான்.
மாதர்க்கு உடம்பு இடம் கொடுத்தானை மணியினை பணிவார் தமக்கு அருள் செய்கின்றவனை, அருள் செய்கின்ற வேதனை, வேத வேள்வியர் வணங்கும் விமலனை. அந்த பாட்டில் வருது. வேத வேள்வியர்களே வணங்கக்கூடிய, வேதமாகவும் இருக்கிறான், வேதங்களை சொல்லக்கூடிய அவர்கள் வணங்கக்கூடிய விமலனாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு எளிவந்த பிரானாக வந்து தூதனை, எளிவந்த தூதனை, அடியேற்கு எளிவந்த தூதனை, நான் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கின்றோனோ அப்பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து என்னை மீட்டு அதை பொறுத்து கொள்கிற தன்மை உடையவனாக, துரிசுகள் பொறுக்கும் நாதனை என்று சொல்கிறார். துரிசுகள் பொறுக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன் நல்லாரனை, அமுதனை. அப்படிப்பட்ட இறைவனை நான் ஏன் மறக்கேனோ அப்படின்னு சொல்றேன். அப்ப இறைவனை நான் மறக்க கூடாது. ஏன்னா நம்முடைய துரிசுகளை பொறுத்து கொள்பவர் இறைவன். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தப்பு செஞ்சா யாருக்கும் தெரியாது, ஒரு பொய் சொன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, எல்லாமே இறைவனுக்கு தெரியும். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒன்றை கூட இறைவன் நன்கு அறிவார். அதனால அதையெல்லாம் அவர் பொறுத்து தான் நம்மளை வந்து இன்றைக்கும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப சுந்தரர் என்ன துரிசுகள் பொறுக்கும் நாதனைன்னு சொல்றார். அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னா, முதல்ல கைலாய மலையில அவர் இருக்கிற போது, கைலாயம் உன்னதமான இடம், அதுல காம எண்ணத்திற்கு இடம் இல்லை. அந்த கமலினி அணிந்திதை என்ற இரு சேடி பெண்கள், பார்வதி தேவிக்கு இருக்கிற சேடி பெண்கள், அவர்களும் வந்தார்கள் நந்தவனத்துக்கு. சுந்தரரும் போனார். ஒரே ஒரு நொடி தான் பார்த்தார். ஒரே ஒரு நொடி தான் பார்த்தார். ஒரு நொடி பார்த்து அந்த மனம் போக்கினார். அந்த மனம் போக்குனதுக்கு காரணம் சேக்கிழார் சொல்றார், நம்ம திருத்தொண்ட தொகை பாடுறது தான். மாதவம் செய் தென்திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவான் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அப்ப அந்த ஒரு நொடி பார்த்த அதுக்கு அவர் அனுபவிச்சது 18 வருஷம். இந்த பூ உலகில் வந்து அதை அனுபவிக்க வேண்டிய, அப்ப ஒரு நொடி செய்த அந்த தவறுக்கு கொடுக்கிற தண்டனை 18 வருஷம். 18 வருஷத்துல 16 வருஷம் அவருக்கு எதுக்கு வந்தோன்னு தெரியாமலே இருந்துட்டார். 16 ஆண்டுகள் அவர் அதை பற்றிய சிந்தனையே வரல அவருக்கு. நம்ம அங்கிருந்து எதுக்கு வந்தோங்கிறதே தெரியாது அவருக்கு. அங்க உடனே இறைவன் கூப்பிட்டு சொல்லிட்டார், நீ பூ உலகில் சென்று இதை அனுபவித்து மேலே வரலாம் அப்படின்னு. அப்ப சுந்தரர் அழுகுறார். கண்களிலெல்லாம் கண்ணீர் வார கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கு வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய். ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி போய் எதுக்காக அழுகிறாருன்னா, இறைவனை பிரிந்திருக்க வேண்டுமே, இனி எவ்வளவு காலம்னு தெரியலையே, இந்த இரு பெண்களை நீ திருமணம் செய்து மன வாழ்க்கை வாழ்ந்து அந்த அகத்துறை இன்பங்களை பெற்று அதுக்கு பிறகு வா, அந்த எண்ணம் உனக்கு ஏற்பட்டுனாலே அதை அனுபவிக்க வேண்டிய இடம் நீ பூலோகத்துக்கு தான் போ. நீ தேவலோகத்திலிருந்து பனிஷ்மெண்ட்டுக்கு வரவங்க எல்லாம் இங்க பூலோகத்துல தான் வந்திருக்கிறாங்க. நீ எல்லா இடங்களிலும் நீங்க வந்து தேவேந்திரன் வணங்கிய தலம், வெள்ளையானை வணங்கிய தலம், கலைமகள் துதித்தது, இப்படிலாம் இருக்கிறது எல்லாமே அவர்கள் தவறு செய்கிற போது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிற இடம் இந்த பூலோகம். இங்க இருக்கிற நம்ம அந்தமான்ல கொண்டு போய் வைக்கிற மாதிரி அங்கிருந்து தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் இங்க தண்டனை கொடுத்தார். அப்ப அந்த தண்டனை கொடுத்த போது சாமிகிட்ட இவர் கேட்டார்,
ஐயனே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய் என்று சொன்னார். நான் தவறா போய் நீ சொன்னபடி நடக்காம வேற ஏதாவது தவறு செய்தேன் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் என்னை தடுத்து ஆண்டு கொள்ள வேண்டும். என்னோட கூட நான் சரியா இருக்கனால பார்க்க சொல்றாரு. ஒரு ஜட்ஜி தீர்ப்பு எழுதுறாரு, தவறு செஞ்சிட்டாங்க, நீ போய் உனக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் கொடுக்குறாரு. ஜட்ஜிக்கிட்டே போய் நீங்களும் செத்த வாங்க, நான் ஜெயிலுக்கு போறேன், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணாம இருந்தா நீங்க கொஞ்சம் பார்த்துங்க, மேல இன்னொரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்குன்னு கேட்கறது மாதிரி. இது ஜட்ஜி என்ன சொல்லுவார்? நான் ஒரு ஜட்ஜி, நான் தீர்ப்பு எழுதிட்டேன், என்ன போய் கூப்பிடுறியன்னு சொல்லுவார். ஆனா சுவாமி அப்படி சொல்லலை. சரி வரேன்னு சொல்லிட்டார். அதுதான் இறைவனுடைய தீர்ப்பு எழுதுவார், அந்த தண்டனையும் கொடுப்பார், தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பக்கபலமாகவும் இருப்பார். அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன், தப்பு செஞ்சா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். இவர் கேட்டிருக்கிறாரு, நான் தவறு செய்தால் வரணும்னு போனாரா. இங்க சடங்கவை சிவாச்சாரியார் மகளை திருமணம் பேசுறாங்க. முடிக்க போற தருவாயில வயோதிக அந்தனரா வராரு. இவர் வழி எனக்கு அடிமைன்னு சொல்றாரு. அடிமைன்னு சொல்றாரு. உடனே சுந்தரருக்கு கோபம் வருது. ஒரு அந்தணன் எப்படி இன்னொரு அந்தணனுக்கு அடிமை ஆக முடியும்? அது எங்கேயுமே வழக்கத்தில் கிடையாது. அப்படின்னா ஏதோ ஓலை இருக்கிறது, உங்க முன்னோர்கள் எழுதி கொடுத்த, உங்க தாத்தாவோட அப்பா எழுதி கொடுத்த ஓலை இருக்கு. ஓலையில அதே மாதிரி எழுதி கையெழுத்து போட்டிருக்கு, ஒப்பம். அந்த ஓலையை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே கீழ்ச்சி போட்டுட்டாரு. பூமியில வந்தோன்னா சுந்தரருக்கே புத்தி எப்படி போகுது பாருங்க. அதை கீழ்ச்சி விட்டு இப்ப என்ன பண்ணுவேன்? உங்களுக்கே தீர்ப்பு எழுதினவர் இல்லை சாமி, இது ஜெராக்ஸ் தான், என்கிட்ட ஒரிஜினல் இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போய் அங்க கோயிலுக்குள்ள போனார், மறைஞ்சிட்டார். இப்ப சாமி வந்தாரு, தடுத்தாரு, அந்த திருமணம் செய்வது தவறுங்கிறத உணர்த்திட்டார். சுந்தரர் அப்பதான் உணர்வார். 16 வயது வரை எதுக்காக வந்தோன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் இங்க மானுடராகவே வாழ்ந்துகிட்டு இருந்தார். இப்ப சுவாமி உணர்த்திட்டார், நீ வந்தது இதுக்கு இல்ல, உனக்கு வேற வேலை இருக்கு, நீ திருத்தொண்ட தொகை பாடணும், 2 பெண்களை மனம் முடிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்திட்டார். உணர்த்தின பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு பித்தனே பேயனேன்னு பேசிட்டார். அங்க பார்த்தது ஒரு தவறு, ஒரு நொடி பார்த்தது ஒரு குற்றம். அதை பொறுத்து நீ கீழே போய் அனுபவிச்சுட்டு வா, பரவாயில்லன்னு சொல்லிட்டார். அதை பொறுத்து கொண்டார். இங்க இவர் தடுக்க வரும்போது யாருன்னு தெரியாம யாரா இருந்தாலும் பித்தனே பேயனேலாம் திட்டக்கூடாதுல்ல. அப்ப அப்படியெல்லாம் அவரை திட்டுறார். அப்ப திட்டும் போது அது ஒரு குற்றம், அதையும் பொறுத்துக்கிட்டார். அதை பொறுத்துக்கிட்டு என்ன சொன்னார்? பித்தனேன்னு சொன்னி இல்ல, அதையே வச்சு பாடு. அப்ப பித்தனே என்று சொன்னதுனால பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளா என்று அந்த சுந்தரருடைய முதல் பதிகம் தொடங்குது. அந்த தவறு செய்கிற போது தடுத்துட்டார். அதோட அவர் விட்டுட்டு போயில்லை. திரும்ப பறவையாரை திருமணம் செய்யவும் அவர் தான், இறைவன் தான் ஊட்டுவிக்கிறார். வினையை ஊட்டுவிக்கணும்ல. நமக்கு இல்லைன்னா அது இப்ப திரும்ப ஒரு வினை கூடிடும். அப்ப பிராரத்தம் சஞ்சிதம் ஆகாமியத்துல நமக்கு என்ன பழவினை இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். திரும்ப ஒரு புதுசா ஒரு வினையை நம்ம கூட்டிக்க கூடாது. அதனால அதை தடுத்துட்டார். அந்த பெண்ணை திருமணம் பண்ணா அது ஒரு வினை கூடும். அப்ப இப்ப என்ன பண்ணார்? பறவையாரை திருமணம் பண்ணிக்கொள்ள இறைவனே அதையெல்லாம் பண்ணார். அவரே சொல்றார், பறவையை தந்து ஆண்டானே அப்படின்னு சொல்லி சுந்தரரே சொல்றார். திருமணம் செய்து வைக்கிறதுக்கு சுந்தரருக்கு இறைவன் உதவினார். திருமணம் நடந்தது. அப்ப
திருமணத்துக்கு பிறகு அவர் பல தலங்களுக்கு போனார். இங்க 12,000 பொன் கொடுத்தார் திருமுதுகுன்றத்துல. 12,000 பொன் கொடுக்கும் போது அதை அப்படியே எடுத்துட்டு வர முடியாது, திருடர்கள் இருக்கிறாங்க. அதனால அங்க ஆத்துல போட்டு குளத்துல எடுத்துக்கிறதுன்னு சொல்றது. அப்ப அந்த திருமுதுகுன்றத்தில அந்த ஆற்றிலே போட்டு விட்டு இங்க வந்து கமலாலயத்தில் குளத்தில் எடுத்துக்கொள்வதாக அந்த இறைவன்கிட்ட வேண்டிக் கொண்டு அதை போட்டுட்டார். போடும்போது ஒரு மச்சம் வெட்டி வச்சுக்கிட்டார். இங்க வர்ற போடுற பொண்ணு தான் அங்க வருதா, மாசு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு அதை செக் பண்றதுக்காக இறைவன் கொடுத்த காசு, அதை செக் பண்ணி பார்க்கணும்னு கொஞ்சோண்டு எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டார். அப்ப எடுத்துட்டு போய் அங்க மனைவி அழைச்சிட்டு பறவையாரை அழைச்சிட்டு போய், வா அங்க பொண்ணு இருக்குது எடுத்துட்டு வருவோம். என்ன இப்படி சொல்றீங்க, அது என்ன குளத்துல எப்படி, வா எடுத்து தரேன் அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. சரினா அதிகம் பாடுறாரு, வரவே இல்லை 8 பாட்டு. அப்ப சொல்றாரு, என்ன பறவையார் முன்னாடி என்ன மானத்தை வாங்கிடாத அப்படிலாம் பாடுறாரு. அப்ப பறவையார் வந்து நிற்கும் போது, எனக்கு அருள் செய்ன்னு கேட்கிறாரு. அப்புறமா திரும்ப அந்த இது கிடைக்குது, பொன் கிடைக்குது, பொதி எடுத்து வச்சிருந்ததை செக் பண்ணி பார்த்தார். பார்த்தா மாசு குறைஞ்சிருந்தது, மாற்று குறைஞ்சிருந்தது. மாற்று குறைஞ்சிருக்கும் போது திரும்பவும் ஒரு பதிகம் பாடினார். திரும்பவும் அந்த மாற்று சரியான அங்க பார்த்த மாற்றுக்கு வந்தது. நீங்க செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா சாமி அதுக்கு அனுமதிக்க மாட்டார். காரைக்கால் அம்மையார் வரலாற்றில் அந்த பரமதத்தனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பரமதத்தன் கடைக்கு போயிருக்கிறார். 2 மாம்பழம் கொடுத்தான் எவனோ ஒருத்தன். ஒரு காம்புல விளைந்த 2 மாங்கனி மிகவும் சுவையுடையது அப்படிலாம் சொன்னான். சரி, இன்னும் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டான். வீட்டில் வேலைக்கார பையன்கிட்ட, கடையில் வேலை செய்கிற பையன். மதியம் வந்தார். இந்த பரமதத்தை வந்து சாப்பிட வர்றார். வந்து குளிச்சுட்டு சாப்பிட வர்றார். அப்போ காலையில் குளிக்காம போய் கடை திறந்துருக்காரு. அப்போ மதியம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்தோன்னே அப்போ மாம்பழத்தை அரிஞ்சு வைக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு சிவனடியார் வந்தார். சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கிறாங்க, இன்னும் குழம்பு வைக்கல, கூட்டுக்கறிலாம் எதுவும் இல்லை. அவர் பசின்னு வந்துட்டாரு. அவருக்காக அந்த சாதத்தை போட்டு மோரை ஊற்றி ஒரு மாம்பழத்தை அரிஞ்சு வச்சுட்டாங்க. 2 மாம்பழம் இருக்கு, ஒன்று நமக்கு தானே, ஒன்று கணவனுக்குன்னு சொல்லி. இப்போ அவர் சாப்பிட்டுட்டு போயிட்டார். இந்த சோறு முதல்ல வடிக்கிறது இதுக்குதான். அந்த காலத்துலாம் அப்படிதான், முதல்ல சாதம் வடிச்சிருவாங்க, அப்புறம் தான் குழம்பு வைப்பாங்க. அப்புறம் தான், ஏன்னா ஏதாவது முன்னாடி வந்துட்டா இந்த சாதத்தை வச்சு சாப்பிட சொல்லிடலாம், குழம்பு வைக்கிறப்போ வந்துட்டா குழம்பு ஊற்றிடலாம், தொட்டுக்க அப்புறம் தானே அப்படின்னு சொல்லி அதை முதல்ல சாதத்தை வடிப்பாங்க. இப்போ நம்ம அப்படி செய்யறதில்ல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆறிப்படுன்னு கடைசியாக குக்கரை வச்சு, அது வந்து நேற்று கொஞ்சம் மீந்துட்டு அதனால கொஞ்சம் குறைச்சி போட்டு போன அரிசியை மீறவே கூடாது, அதில் ஒரு பருக்கை கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு பருக்கை ஒட்டி இருந்ததுதான் மகாபாரதத்தில் வருது இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒட்டி இருந்தது கூட நமக்கு புண்ணியத்தை தரும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து. ஆனால் அது ஒட்டக்கூடாதுன்னு நம்ம வேஸ்டாக போயிடுதுன்னு நம்ம செய்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அதுவும் அந்த காலத்துலலாம் இரவு ஒரு 10 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற அளவுக்கு தான் வடிப்பாங்க, அதில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. யாராவது வந்துட்டா கடைசி பஸ்ஸில் அப்படின்னு. இப்போ கடைசி பஸ்ஸிலலாம் யாரும் வர்றதில்லை, ஃபோன் பண்ணிட்டு தான் வரணும். ஃபோன் பண்ணாமல் ஏன் வந்த, அது ஓன் தப்பு, அதனால் நாங்கள் கிளம்பி ஊருக்கு விட்டோன்னு. அப்போ நம்ம இருக்கணும்னா முதல்ல தகவல் சொல்லிவிட்டு, நான் சாப்பிடுவேனா சாப்பிட மாட்டேனாங்கிற தகவலையும் சொல்லணும். உங்களால் நான் வேஸ்ட்டாலாம் செய்ய முடியாது, மதிய சாப்பாடு உங்களுக்கு வரான்னு. இப்படியெல்லாம் மாறிட்டு. ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் சாதத்தை வடித்தாங்க, அதனால் மோர் ஊற்றி போட்டாங்க. மாம்பழத்தை அவர்களுக்குரிய மாம்பழம்னு வச்சுட்டாங்க. இப்போ மதியம் அவர் குளிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்தாரு. சாப்பாடு வச்சாச்சு, ஒரு மாம்பழத்தை அரிஞ்சு வச்சாச்சு, சாப்பிட்டாரு. ரொம்ப டேஸ்டாக இருக்கே, அந்த இன்னொரு மாம்பழம் இல்லை அதை அரிஞ்சிட்டு வாழ்றாரு. இது என்ன ஆணவம், ஆணாதிக்கம். 2 மாம்பழம்னா ஒரு மனைவிக்கு நீ சாப்பிடலாம் சொல்லணும். அப்போ அந்த மாம்பழத்தை நான் சாப்பிடணும்னா மனைவி சாப்பிட வேண்டாமா?
நல்லா இருந்தா நீயே சாப்பிட்டுவே ரெண்டையும். இப்ப இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆகா, முதல்ல சொல்லலை, மறந்துட்டாங்க. அடியார் வந்தாரு, சாப்பாடு போட்டு. இப்போ போய் சொன்னோம்னா இவனே ஒரு மோடு முட்டியாச்சே, இவன்கிட்ட எப்படி சொல்றதுன்ட்டு சுவாமிகிட்டே போய் சொல்லிடும். இந்த மாதிரி கணவர் கேட்குறாரு அப்படின்னு மாம்பழம் வந்துடுச்சு. மாம்பழத்தை அரிஞ்சு வச்சுட்டாங்க. அவன் சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே அவன் எவ்வளோ அந்த டேஸ்ட்டில் ரொம்ப இதாக இருக்கான் பாருங்க. அது முன்பை விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அந்த 2 மாம்பழம் ஒரே மரத்தில் ஒரு காம்பில் காய்ச்சுன்னு சொன்னானே, அது எப்படி ஒரு மாம்பழம் மட்டும் இப்படி வரும்னு கேட்டான். இதுக்கு மேலே மறைக்க முடியாது. அப்போ சாமி தான், நான் அது மாதிரி அடியாருக்கு வச்சுட்டேன். சாமிகிட்ட கேட்டேன், மாம்பழம் வந்ததுன்னாரு. மாம்பழம் உனக்கு சாமி கொடுத்தாரா? எங்க காட்டு பார்ப்போம் இன்னொரு மாம்பழம்னு. அதே மாதிரி போய் நின்று, நீ தான் என்னை செக் பண்ண வந்துட்டாரு, இறைவா நீ தான் காப்பாற்றணும்னா டக்குன்னு இன்னொரு மாம்பழம் வந்தது. வந்த பொழுது அது மாம்பழம்னு கையை வைக்க போனால் மறைஞ்சி போயிட்டு. உனக்கு உரியது இல்லை அது. 2 மாம்பழம் நீ கொடுத்த, அதை போனா போயின்னு உன்னை சாப்பிட விட்டாரு. 3வது நீ செக் பண்ண, அதை போயெல்லாம் உன்னை அனுமதிக்க மாட்டார். நீ இறைவனையே செக் பண்ண போய் அதை எடுத்து நீ சாப்பிடலாமா, கையில எடுக்க கூட அனுமதிக்கல. அப்ப சாமியை நம்ம செக் பண்ண போனோம், அவரை பரிசோதிக்க போனோம்னா அதை அனுமதிக்க மாட்டார். எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவார், நமக்காக எல்லாம் கொடுப்பார். ஆனா அவரை போய் நம்ம பரிசோதிக்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்தவர்களா? நமக்கு அந்த ஆணவம் கண்மம் மாயெல்லாம் இருக்கிற நம்ம ஒரு சாதாரண உயிர். நம்ம உயிர் அவருக்கு அந்த எதுவுமே கிடையாது, மும்மலங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் ஒரு தூய்மையானவர். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. உயிர்கள் இறைவன் ரெண்டுமே அனாதி. ஆனா நம்ம குறை உடையது உயிர்கள், அவர் குறை அற்றவர். அதுலதான் வேதாந்தம் சொல்லுகிற போது அவங்க மேல இருந்து அந்த ஒளி குடத்துல தெரியும், பல குடங்கள்ல தண்ணி இருந்ததுன்னா அது தெரியும் அப்படின்னு. சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லலை. இது இறைவனோடு அது திரும்ப போய் கலக்கும்னு சொன்னாங்க அவங்க. நம்ம போய் கலக்க முடியாது. கலத்தல் வேறு, சேருதல் வேறு. நமக்கு அத்வைதம், துவைதம்னா 2, அத்வைதம்னா 2 அற்ற நிலை. 1 2 ஒரு ரெட்டை வாழைப்பழம் இருக்கு, ஒரு காம்புல 2 வாழைப்பழம். அந்த ஒரு பழம் 5 ரூபா அப்படின்னு சொன்னா நம்ம 5 ரூபாய் கொடுத்து அந்த ரெட்டை வாழைப்பழத்தை போய் பிக்க போனா விட மாட்டான் கடைக்காரன். 10 ரூபா கொடுக்க நம்மளும் முன் வர மாட்டோம். ஒரு காம்புல இருக்கிற ரெட்டை வாழைப்பழத்துக்கு எதுக்கு 10 ரூபான்னு? அது 1 2 1 தான் 2 தான். அது மாதிரிதான் அத்வைதம். உயிர்கள் இறைவனோட போய் சேரும், ஆனா அது தன்மையோட இருக்கும். இறைவன் இறை தன்மையோட இருப்பார். இது போய் ஒன்னா கலந்துட்டுன்னா இறைவனை அதை எப்படி அனுபவிக்க முடியும்? நம்ம அனுபவிக்கிறது தான், அங்க போய் பேரின்பத்தை அனுபவிக்கிறது தான் நம்முடைய குறிக்கோளே. அப்ப கல்கண்ட நாக்குல போட்டா இனிக்கும். நாக்குல கல்கண்டு இனிக்குது, நாக்கே கல்கண்டா மாறிட்டுனா எந்த சுவையும் தெரியாது. அப்ப நாக்கா இருந்தால்தான் கல்கண்டுடைய சுவையை அறிய முடியும் என்பதனால் இந்த உயிர்கள் உயிராக சென்று இறைவனை அனுபவிக்க வேண்டும். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப நமக்கு இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட்டவர் இறைவன் என்பதனால் மும்மலங்கள் உடைய நாம அந்த இறைவனை போய் பரிசோதிப்பதற்கான எந்த தகுதியும் நமக்கு இல்லை. அதனால்தான் அதை காரைக்கால் அம்மையார் வரலாற்றிலே உணர்த்தினார். அதே போலதான் இங்க சுந்தரருக்கும் அதை உணர்த்தி கஷ்டப்படுத்தி அதுக்கு பிறகு இன்னொரு பதிகம் பாடின பிறகு அதை கொடுத்தார். அப்ப அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதை நீங்க நீங்க நினைச்சபடியெல்லாம் கொடுத்துட முடியாது. நீங்க இறைவன் தோழனா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நீ எதை வேணாலும் பண்ணுவ, நான் அப்படியே எல்லாத்துக்கும் இறங்கி வருவனாங்கிற மாதிரி அவர் இறைவன் என்கிற தன்மையையும் அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வேண்டியவற்றையும் அவர் செய்கிறார். அப்ப அவருடைய
திருமுதுகுன்றத்தில் 12,000 பொண்ணு, அது ஒரு தவறு, அதை பொறுத்து போனா போதுன்னு திரும்ப கொடுத்தார். அதே போல திருவொற்றியூர்ல இங்கேருந்து போய் அவருக்கு சங்கிலியாரை திருமணம் பண்ணணும். 2 திருமணம் பண்ணணும். பறவையார் வந்து இங்கே கமலினி இங்கே திருவாரூரில், சங்கிலியார் வந்து அணிந்திதை வந்து திருவொற்றியூரில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே போய் அவருக்கு காதல் ஏற்படணும், அதான் அவங்க நியதி, ஏன்னா அதுக்காக தான் வந்திருக்கிறார். அப்போ காதல் ஏற்பட்ட உடனே திருமணம் செய்து கொள்ளணும் கேட்கிறார். உடனே அவங்க நீ திருவாரூர் போகலன்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு, பறவையார் இருக்கிறாங்க, நீ அங்க போக மாட்டேன்னு சொல்லி நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னா சத்தியம் பண்ணு. எங்க சத்தியம்? சாமி முன்னாடி சத்தியம் பண்ணு. இவர் உடனே நம்ம தோழர் தானே அப்படின்ட்டு சாமிகிட்ட இது மாதிரி பறவையார் என்கிட்ட சத்தியம் கேட்குறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நீ கொஞ்ச நேரம் அந்த கருவறையிலேருந்து வெளியில் போய் மகிழ மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும் அப்படின்னோடனே சரி உட்காந்துருக்கணும். அவ்வளோ உனக்கு இந்த பூமிக்கு வந்தாலும் உன் புத்தி மாறி போயிட்டான்னு இறைவன் உடனே போய் பறவையார் கனவுல சொல்லிட்டார். கருவறையில் வந்து சத்தியம் பண்ண வருவான், அங்கே பண்ணாத, நான் மகிழ மரத்தடியில் தான் இருப்பேன், அங்கேயே சத்தியம் வாங்கிக்க. நீ இறைவனை போய் ஏமாற்றணும்னு நினைச்சோம்னா அவர் நமக்கு அருளை செய்கிறார் என்பதனால அதை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்துட்டுதுன்னா நமக்கு செய்வார், ஆனா அங்கேயும் போய் மாட்டி விட்டுருவார். அவர் வந்து தானாகவே அதை உணரும்படி செஞ்சிருவார். இது தப்புங்கிறத உணரும்படி செஞ்சிருவார், நீ பண்ண தப்புன்னு. அப்ப இங்க இருந்து போய் வேகமா போறாங்க, சாமி இல்லையே, இவர் அழைச்சிக்கிட்டு வா சத்தியம் பண்ணி தரான் அப்படின்னு. நீ பின்னாடி நான் அந்த சத்தியத்தை மீறுவேன்னு தெரிஞ்சே பொய் சத்தியம் பண்ண போறேன்னா சாமி அனுமதிக்க மாட்டார். சத்தியம்னா என்ன? மீறக்கூடாது தானே. அது என்ன வேற இடத்துல சத்தியம் பண்ணிக்கிட்டு மீறுறது அப்படின்னு தான் இறைவன் சுந்தரரை மகிழ மரத்தடிக்கு சொன்னார். தோழியர்கள்லாம் வந்தாங்க, ஏன் அவ்வளோ தூரம் சாமிகிட்ட போய், அவ்வளோலாம் நான் உங்களை நம்பாமல் இல்லை, சும்மா இந்த மரத்தடியிலே பண்ணுவேன். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வேற வழி இல்லை, சத்தியம் பண்ணிட்டார். சத்தியம் பண்ண பிறகு மீறினார். சத்தியத்தை மீறி திருவாரூருக்கு போறார். திருவாரூர் ஞாபகம் இல்லை, அங்க சங்கிலியாரை பார்க்கும்போதும் காதல் ஏற்பட்ட போது திருமணம் பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டார். பறவையாரையும் மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்துட்டார், திருவாரூரும் மறந்துட்டார். சில நாட்கள் கழித்து அந்த திருவிழா ஞாபகம் வந்துட்டு திருவாரூருக்கு போகணும். இப்ப திருவாரூருக்கு கிளம்பிட்டார் சத்தியத்தை மீறி. சாமி முன்னாடி பண்ண சத்தியத்தை சாமியை தான் பார்க்க போறாரு, சாமி திருமணம் பண்ணி வைத்த பறவையாக தான் பார்க்க போறாரு. ஆனாலும் சத்தியத்தை மீறக்கூடாது, சாமி முன்னாடி பண்ணது. போனார், கண் பார்வை போயிட்டு 2 கண்ணும். திருவெண்பாக்கத்தில் கோல் கிடைச்சிது, அதை ஊண்டிட்டு போனார். காஞ்சிபுரத்தில் ஒரு கண் இடது கண் கிடைச்சிது, அம்பாளுடைய பாகம். இடது பக்கம் எப்பொழுதுமே நம்முடைய 26வது குருமணிகள் சொல்லுவாங்க, எல்லாருடைய உடம்பிலும் வலது பாகம் ஆண் பாகம், இடது பாகம் பெண் பாகம், எல்லாருடைய உடம்பிலும் அது இருக்கு, எல்லா உயிர்களிலும் இருக்கு. ஒரு இலையை எடுத்து பார்த்தாலும் ஒரு பக்கம் பெருசா இருக்கும், ஒரு பக்கம் சின்னதா இருக்கும். அது போல அந்த அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவமாக. அப்ப இடது பாகம் அம்பாளுடையது. அம்பாள் உடனே இறங்கி வந்து அந்த அம்பாள் பாகத்தில் இருந்த கண் வந்துட்டார். வந்து திருவாரூர்ல வந்து தான் வலது கண் கிடைக்கப்பட்டது. இப்ப இவ்வளவு வேகமா அவர் வந்து இங்க திருமணம் பண்ணி அங்க போய் சங்கிலியாரை திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் கண்ணு பொய் சொன்னா கண்ணு போயிடும் அப்படின்னா, இப்ப நமக்கெல்லாம் போகலையேண்ணா, நம்ம பொய் சொல்லாமலா இருக்கோம் அப்படின்னா யாருக்குமே கண்ணு தெரியக்கூடாது. அப்ப
என்னன்னா அந்த உயிர் ஒரு உயர்ந்த நிலையில உன்னதமான நிலையை உடைய உயிர். ஒரே ஒரு சின்ன தப்பு அந்த ஒரு நொடி பார்த்ததுதான். கைலாயத்தில் இருக்குனாலே அது தூய்மையுடையதுதான் அந்த உயிர், அந்த ஆன்மா. அந்த ஆன்மா அந்த ஒரு நொடிக்கு போக்கிக்கிறதுக்கு தான் இந்த நீண்ட 16 வருஷ தண்டனை. அதை சீக்கிரமா முடிக்கணும்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னு சுவாமி இந்த 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அனுபவிக்க வைக்கிறார். உடனே அந்த கண் பார்வையை போக வச்சு அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது. எப்பொழுதுமே நமக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா அந்த துன்பத்தை அனுபவிச்சிட்டோம்னா வினை நீக்கம். அதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு கண் இல்லையான்னு சாமியை கேட்க வேண்டாம். நமக்கு கண்ணு கொடுத்துக்காகன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். அப்ப நமக்கு வினை நீக்கம். மாணிக்க வாசகர் வரலாற்றில் அவர் குதிரை வாங்க போனாரு, கோயில் கட்டிட்டாரு. பல பேர் போய் இது மாதிரி சொல்லிட்டான். உடனே அவருக்கு தண்டனை கொடுத்தார். வைகை ஆற்றில் சுடுமண்ணில் நிற்க வச்சார். நிற்க வச்ச பொழுது இவரை காப்பாத்துறதுக்கு வெள்ளம் வந்தது. இறைவன் வெள்ளம் வர வச்சார். எப்பொழுதுமே ஒரு செய்தி மாறணும்னா இன்னொரு அதை விட பெரிய செய்தி தலைப்பு செய்தியா வந்துடணும். அப்ப 5000 ரூபாய் போட்டது தெரியாம இருக்கணும்னா திரிசாவை பத்தி சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு செய்தியை மாறுறதுக்கு ஒரு அதை விட பெரிய செய்தி வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த செய்தி வந்துட்டுனா இதை மறந்துடுவாங்க மக்கள். அப்ப இதை எல்லாரும் மறந்துட்டாங்க. மாணிக்க வாசகரை அந்த தண்டனை கொடுத்து அது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டான் இறைவன். இவன் மன்னனே நாட்டு மக்களை காப்பாற்றணும். வெள்ளம் உள்ள வந்துடும், வீட்டுக்கு ஒரு ஆள் வருக. உடனே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு பங்கு ஒதுக்கி இருப்பாங்க, அதை அவங்க தான் அடைக்கணும். எல்லார் வீட்டுக்கும் ஆள் இல்லை, வீட்டில் ஆள் இல்லைன்னா கூலிக்கு அமர்த்தணும். அந்த ஒரு வந்தி கிழவி, அந்த வந்தி கிழவி புட்டு சுட்டு விற்கிறது, இந்த குழாய் புட்டு. அவங்க வீட்டில் வேற யாரும் இல்லை, அது அந்த அம்மா மட்டும்தான். அப்போ இறைவன் ஒரு பணியாள் போல, வேலையாள் போல வராரு. நான் என்ன உனக்கு கூலிக்கு வரேன், என்ன கூலி தருவேன். அந்த அம்மா பாருங்க, இன்னைக்கு ஏதாவது புட்டு உதிர்ந்ததுன்னா அந்த உதிர்ந்த புட்டை உனக்கு கூலியாக தரேன், போய் அடைச்சிட்டு வான்னு. அப்படியா சொல்றேன்னு அந்த புட்டு எடுத்தா ஒரு புட்டு கூட முழுசா வரல. சாமி நினைச்சாதான் புட்டே முழுசா வரும். அவர் நினைச்சிட்டா புட்டு கூட முழுசா ஒரு முழு வடிவத்தில் வரல. எல்லா புட்டையும் சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு போனவர் அங்கே போய் அடைக்கணும்ல, அடைக்கலை. இவர் தான் அங்கே பாம்பு மேலே கங்கை இங்கை புளித்தோல் எடுப்பில் பாம்புன்னு அதெல்லாம் ஃப்ரீயாகி வந்தோடனே டைவ் அடித்து இங்கேருந்து நீந்தி அங்கே போகிறாரு, அங்கேருந்து இங்கே வர்றாரு, விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. சாயந்தரம் 6 மணி ஆகிட்டு எல்லா இடமும் அடைச்சிருக்கு. ஒரு இடத்துல மட்டும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ மன்னன் கேட்குறான், இந்த இடம் மட்டும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அது வந்தி கிழவியோடது. அது யார் வந்திருக்கிறார்? அதோ நீந்தி கொண்டிருக்கிறார். அவர் தான். அவர் கூப்பிட்டு முதுகில ஒரு அடி பெரம்பால் அடித்தான். பெரம்பால் அடித்த பொழுது அடிச்சுட்டு அவனே முதுவை தடவிட்டான். அங்கே இருந்த மந்திரிமார்கள், உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாவற்றிலும் முதுகில் அந்த அடி விழுந்தது. இப்போ அப்போ தான் அவனுக்கு இறைவன் வந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, அடித்தா மட்டும் முதுகில் விழுது, புட்டு அவர் வாயில் போட்டுக்கிட்டாரு, எல்லாரும் வயிற்றிலுமா போய் விழுந்ததுன்னு. அவர் எல்லா புட்டையும் சாப்பிட்டாரு, எல்லாருக்கும்ல அது போயிருக்கணும், நம்ம சாப்பிட்டா மாதிரி இருக்கணும்ல. அப்படின்னா அது இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற பிரசாதம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோம்னா புண்ணியம். புண்ணியம் நமக்கு வந்ததுன்னா அது நல்வினை. நல்வினை அனுபவிக்க மீண்டும் பிறக்கணும். பிறவி நமக்கு கொடுக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அந்த அடி என்பது வினை நீக்கம். நமக்கு விழுகின்ற அந்த அடி பல வினைகளை நீக்கி கொள்வதற்கான ஒரு சின்ன, ஒரே நாளில் காந்தி பிறந்த நாளில் திடீர்னு விடுதலை பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அடியை வாங்கிட்டீங்கன்னா நீ செய்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம். அப்ப அந்த வினை நீக்கத்தை
தந்தார் இறைவன். அதனால நமக்கு துன்பம் வந்ததுன்னா அது வினை நீக்கம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வயிற்று வலியோட துடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒருத்தர் அவரை பார்க்க வந்தார். உடனே அவர்கிட்ட பேசணுமேன்னு சொல்லி வயிற்று வலியை எடுத்து ஒரு தலையணையில வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தார், நல்லா ஜாலியா. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு வரேன்னு கிளம்பும் போது அந்த வயிற்று வலியை எடுத்து திரும்பவும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். உங்களால தான் கைட்டி வைக்க முடியுது இல்லை, அந்த வயிற்று வலியை கைட்டி அந்த தலைவணிலே பர்மனெண்ட்டாக வச்சுட்டான்னா தலைவணியை கொண்டு ஓரமா அப்படின்னு. அது நான் அனுபவிக்க வேண்டியது. இதை அனுபவிக்கலைன்னா மீண்டும் ஒரு பிறவி வரும். அதனால நமக்கு உள்ள துன்பம் என்பது நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனாலதான் நம்ம சைவ சமயத்துல பாவ மன்னிப்பு கிடையாது. பாவ மன்னிப்புன்னு ஒன்றும் நம்ம எதையாவது பண்ணிட்டு போய் ஒரு நாளைக்கு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னா கேட்க முடியாது. நம்ம அனுபவிச்சே ஆகும், அனுபவிச்சே ஆகணும். அது எப்படி அப்படின்னா, இறைவனை நாம் வணங்குறோம், இறைவன் மீது பற்றோடு இருக்கோம், இறை அருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதோடைய தன்மை குறையும். ஆனால் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படி அப்படின்னா, பெட்ரோல் வண்டியில் போயிட்டு இருக்கோம், பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்கிது அப்படின்னா பெட்ரோல் பங்கு வாசல்லே நிற்கும். நம்ம தினமும் சாமி கும்பிட்டோம்னா பெட்ரோல் இல்லாமல் நிற்கணுங்கிறது விதி. அது அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம மனையிலேருந்து அது உள்ள தள்ளணும். நீங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளாமல் ஒரு 10 மீட்டரில் தள்ளிட்டு போகிற மாதிரி வைப்பார். அவ்வளோதான் செய்வார் சுவாமி. அதே போல் நீங்கள் பெரிய ரத்த காயம் ஏற்படணும்னா பெரிய ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு அருவாமனையில் ஒரு லேசாக கிழிச்சு ரத்தம் வந்துடும். ஆக அன்னைக்கு அது நடக்கணும்னா அது நடந்தே தீரும். அதை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதை எப்படி நாம் அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம்னா இறைவனை வணங்குவதன் மூலமாக நாம் அதை குறைத்து கொள்ள முடியும். ஆகவே அந்த வினையை அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த 2 ஆண்டுகளில் அவ்வளவு துன்பத்தையும் சுந்தரருக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் இங்க திருவாரூர் வந்தார். திருவொற்றியூர்ல திருமணம் ஆயிட்டுங்கிற விஷயம் பறவையாருக்கு தெரியும். அதனால வீட்டுக்குள்ள விடல. நேரா போய் சுவாமி கிட்ட சொல்றார், சேர்த்த போய் பறவையார கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். அப்ப சுவாமியே நடந்து போறார். சாமி நடந்த தெரு அப்படின்னு அந்த கல்வெட்டில் இருக்கு, திருவாரூர் கோயில் கல்வெட்டில். அப்போ அப்படி நடந்து போய் கேட்குறாரு. அப்போ பறவையார் அனுமதிக்கல. திரும்ப சொன்ன பிறகு உங்களால் முடியாது இல்லை, நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இருக்கிற, நீ நினச்சா பறவையாரோட மனசை மாற்றலாம், இன்னொரு தடவை போயான்னு சொன்னார் சாமிக்கிட்டே. இவரும் போனா போதுன்னு போனார். போய் அப்புறம் சமாதானமும் படுத்தி வச்சார். இது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, சாமியை போய் தூது அனுப்புனாரேன்னு. இப்போ அந்த அடியார்கள் எல்லாம் அதில் கோவப்பட்டாங்க. ஏர்கோன் கலிக்காம நாயனார் அவர் மீது கோபம் கொண்டிருந்தார். சுந்தரன் மீது என்ன இப்படி ஒரு சாமியை எப்படி அவர் தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவர் அடியார்களை வணங்காம போனார். அது அடுத்தது. இப்ப ஏர்கோன் அவருடைய கனவுல சொல்றார் சுவாமி, சுந்தர அவருக்கு சூளை நோயை கொடுத்துட்டு சுந்தரரால் தான் இந்த நோய் தீரும், சுந்தரரால் தான் இந்த நோய் தீரணும்னா அப்படி ஒரு நோய் எனக்கு தீரவே வேணாம், நான் செத்தே போறேன்னு கழுத்தை வெட்டி கொண்டு இறந்து போனார். சுந்தரர் வராருன்னு தெரிஞ்சு சுந்தரர் அதை பார்த்து இவரும் வெட்டி கொண்டு இறப்பதற்கு போகும்போது தான் இறைவன் 2 பேரையும் உயிர்ப்பித்தார். அது போல அந்த இறைவனை தூது அனுப்பியது ஒரு குற்றம், துரிசு. அதை பொறுத்து கொண்டார் சுவாமி. அதுக்கப்புறம் அடியார்களை மதிக்காமல் அவர் அடியார்கள்லாம் இருக்காங்களே ஒரு ஓரமா போனார். அவர்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அடியார்களையே மதிக்காம போறான், தம்பிரான் தோழர்னு சொன்னதுனால தானே இவன் போறான், இவனும் பிறகு அவனுக்கு தோழமையாக்கி தந்தனம்னு சொன்ன இறைவனும் பிறகுன்னாங்க. ஒதுக்கி வச்சிடறோம், நாங்க இனிமே சிவபெருமானை வணங்க மாட்டோம், சுந்தரரை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப சிவபெருமான் என்ன செய்யலாம்? என்ன இவனு சாதாரண அடியார்கள் தானே, அவனுக்கு என்ன அவ்வளவு
அப்படின்லாம் சுவாமி நினைக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம், அவர்களுக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுக்க முடியும், பண்ண முடியும். ஆனால் சாமி அதை பண்ணல. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு இன்னைக்கு இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த தொண்டன் தான், சாதாரண தொண்டர்கள் தான், அடியவர்கள் தான். அவர்கள் மனம் புண்படும்படி நடக்காதப்பா, அவர்கள் மகிழும்படி அவர்களை உயர்த்தி ஒரு பதியம் பாடுன்னு சொன்னார். அவர்கள் மனம் நோகக்கூடாது, அவர்கள் எல்லாம் என்னுடைய அடியவர்கள், அதனால அவர்களை உயர்த்தி நீ பாடணும்னு சொன்னோன்னு தான் அந்த தில்லைவாழந்தனர் பதியம் பாடினார். அப்போ அடியார்க்கும் அடியேன், அடியார்க்கும் அடியேன்னு சொல்லி அந்த அவர்களை உயர்த்தி அவருக்கும் கீழே தான் நாங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டே வந்தார். அப்போ அடியார்களை நான் மதிக்காமல் போகல, நான் ஏதோ நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கிறதுனால தான் நான் அப்படி போனேங்கிறத அந்த பாடல் மூலமாக பதிவு செய்தார் சுந்தரர். அதனால் அடியார்கள் என்பவர்கள் அவர்கள்தான் இறைவனே அவர்கள் உள்ளத்தில் தானே பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் கலசத்து ஒடுக்கம் அப்படின்னு வருது. அதில் அடுத்தடுத்து வருது. அதில் அந்த அகத்தியருடைய கைக்குள் அடக்கம். அந்த அவர் அந்த குருமுனியோ சிறிய அந்த கலசத்தில் பிறந்தவர். கலசமோ பூமியில் சிறுமன். அந்த பூமியோ அரவினுக்கு ஒருதலை பாரம். அந்த அறவோ அந்த உமையமல் சிறுவிரல் மோதிரம். உமையவளோ இறைவர் பாகத்து ஒடுக்கம். இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அதனால தொண்டர்கள் தான் பெரியவர்கள். அதனாலதான் பெரிய புராணத்துக்கு இவர் சேக்கிழார் பெருமான் இட்ட பேரே திருத்தொண்டர் புராணம் தான். அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்பதனால அது பெரிய புராணம் ஆயிற்று. அப்ப தொண்டர்களாக இருப்பதே பெரிய பேரு. இறைவன் எங்க குடியிருக்கிறான் என்றால் தொண்டர் உள்ளத்தில் தான் இருக்கிறான். அவன் நம்முடைய உள்ளத்தில் தான், நம்முடைய மனத்தில் தான் அவன் மனம் மகிழ்ந்து இருக்கக்கூடிய இடம் தொண்டருடைய உள்ளம். அதனால தொண்டருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறைவன் இடமாக கொண்டிருப்பதால் தொண்டர்களை மதிக்க வேண்டும் என்று அந்த தவறையும் அவர் பொறுத்து அதிலிருந்து அவரை மீட்கிறார். அதுக்கப்புறம் கடைசியா அவர் இங்கிருந்து போறார் திருவஞ்சை களத்திலிருந்து கைலாயத்துக்கு. அவர் அந்த 18 ஆண்டுகள் முடிந்தது, அவருடைய நேரம் ஆயிட்டுது. அதனால அவருக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. உடனே வெள்ளையானை அனுப்பி வச்சார் இறைவன். தேவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்கள் சூழ அந்த யானையில ஏறி வர சொன்னாங்க. வெள்ளையானையில போகும்பொழுது அந்த நொடித்தான் மலை பதிகம் பாடிட்டு போறார். தான் என்னை முன்படைத்தான், ஒரு அற்புதமான பதிகம். தான் என்னை முன்படைத்தான், நான் தன்மை, நீ முன்னிலை. படற்கை அவன்னு சொல்றோம் நம்ம, அவன் கிடையாது படற்கை, தான் தான் படற்கை. தன்மை நான், முன்னிலை நீ, அவன் படற்கைன்னு சொல்றான். அவன் என்பது சுட்டு பெயர், அது படற்கை கிடையாது. தான் என்பதுதான் படற்கை. அப்ப தான் அங்க இருக்கிற இறைவன் என்னை முன்பு படைத்தான் சொல்ல வந்தவர் தான் என்ற அந்த படற்கை சொல்லை இலக்கணத்தோட பயன்படுத்துறார். நிறைய இலக்கணம் இருக்கு அந்த பாடல்கள்லயே. இப்ப தன் என்கடன் பணி செய்து கிடப்பதே, உன்கடன் அப்படி சொல்லல, அடியணையும் தாங்குதல். தன்கடன் அடியணையும் தாங்குதல். தன் என்பது இறைவனை குறிக்குது. தானா நடக்குது அப்படின்னா இறைவன் தான் நடத்துறாருன்னு அர்த்தம். மறைமுகமா அவன் நடத்துகிறான்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம தற்செயலா அவரை பார்த்தோம்னு சொல்றோம். தற்செயலானா தானா நடக்கிறது இல்லை, இறைவன் செயலால தான் அது. தன் என்பது இறைவன். அதனால தற்செயல் என்பது இறைவனுடைய செயலால் அது நிகழ்கிறது. அதனால தானெனை முன்படைத்தான் அந்த பதியத்துல
மந்திரம் ஒன்று அறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன் எனை அந்தர மால் விசும்பில் அழகு ஆணை அருள் புரிந்தது தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. எனக்கு மந்திரம்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்து திருமண வாழ்க்கையிலே மகிழ்ந்து அடியாருடைய வேடம் அணியாம சுந்தர வேடத்திலே இருந்துட்டு, கல்யாண கோலத்திலே இருப்பார் சுந்தரர், சுந்தர வேடத்திலே நான் இருந்துட்டேன். சுந்தர வேடத்திலே இருந்துன்னு மட்டும் இல்ல, புரிசே செய்யும் செய்யும்னா இனிமே செய்ய போறதில்லை. இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா செய்ததான், துரிசே செய்த எனக்கு எனக்கு சொல்லணும். செய்யும் எனை தொண்டன் எனை அப்படின்னு, எனை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ, எனக்குன்னு வரும் நாலாம் வேற்றுமை உருவு வரணும் கு, அது உருவு மயக்கம். எனைங்கிறத எனக்கு என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்ப எனக்கு அந்தர மால்வி சிம்பில், அந்த ஆகாயத்திலே செல்லக்கூடிய அழகு ஆணை அருள் புரிந்த அந்த யானை, வெள்ளை யானையை கொடுத்து அனுப்பியது தரமோ நெஞ்சமே. அது நான் அந்த அளவுக்கெல்லாம் தகுதி உடையவனா? ஏன்னா கடைசி நேரத்திலேயே அவருக்கு அந்த துரிசு செஞ்சேன், குற்றம் செஞ்சேன் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட நான் குற்றம் செய்த எனக்கே வெள்ளை யானை கொடுத்து அனுப்பி என்னை கைலாயத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரே இறைவன், எப்படிப்பட்ட மனமுடையவர், எத்தகைய எண்ணம், அவர் உயர்ந்த எண்ணம் உடையவர் அப்படின்னு சொல்லிதான் வியந்து பாடுகிறார். எனக்கு போய் நாயினேனை அப்படிலாம் சொல்றாரு. நான் இப்படிலாம் பண்ணினேன், எனக்கு போய் இவ்வளவு செய்கிறாரே இறைவன். அது ஒரு தாயால் தான் அது செய்ய முடியும். தாய் மட்டும்தான் தன் பையன் தன்னுடைய பிள்ளை ஒரு குற்றவாளியாக இருந்தாலும், ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தாலும், அவனை தன்னுடைய மகன் என்று கொஞ்சம் கூட அந்த மனத்திலே ஒரு சிறு சஞ்சலம் இல்லாமல் அந்த மகனாகவே பார்க்க முடியும். அது தாய் உள்ளம். அதனாலதான் அதுக்கு பேர் தாய் உள்ளம். அந்த தாயினும் சாலப்பறிந்து ஊட்டுகின்றவன் இறைவன். அதை விட யாராலும் பண்ண முடியாது. அதை பண்ண ஒரே ஆள் இறைவன் மட்டும்தான். ஆகவே அவர் நாம் செய்கின்ற தவறுகளை எல்லாம் பொறுத்து 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 நமக்கு மேலும் 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 அருளை வழங்குகின்றார். இதை கடைசியில் அவர் அங்கே போயிடுறார், கைலாயத்துக்கு போயிட்டு இந்த பதிகத்தை வருண பகவான் மூலமா வஞ்சை களத்தில் சேர்த்துருன்னு சொல்லிட்டு உள்ளே போனோன்னு அங்கே இருக்கிற முனிவர்கள்லாம் இவர் யாருன்னு கேட்குறாங்க. இவ்வளவு எல்லாரும் போய் வரவேற்றுட்டு வரீங்களே, தேவர்கள் எல்லாம் வெள்ளையானையில வந்திருக்கிறாரு, இவ்வளவு மரியாதையா அழைச்சிட்டு போற அளவுக்கு இவர் யாருன்னு கேட்டோன்னே இப்போ என்ன சொல்லணும், இங்கதான் இருந்தான், இந்த மாதிரி ஒரு 2 பெண்களை பார்த்துட்டாங்க, ஒரு 18 வருஷம் அங்கே போயிட்டு இப்போதான் வராருன்னு சொல்லணும். சொல்லலை இறைவன். நம் தமர் ஊரன் ஒரே வார்த்தை தான் சொன்னார். நம் தமர் என்னுடைய உறவு இங்க உள்ள வந்தான். அதனால வார்த்தைகளால அதை இன்னுமே சொல்லி என்ன ஆக போகுது, அவர் அனுபவிச்சிட்டார், அதுக்கான தண்டனை முடிந்து விட்டது. அவர் திரும்ப பரிசுத்தமாகி வந்திருக்கிறார். இப்ப போய் பழச சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நமக்கு சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் பழச நம்ம சொல்லி சொல்லி காட்ட வேண்டிய சில பேர் அது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது சொல்லக்கூடாது. ஒன்று முடிந்தால் அது முடிந்ததுதான். இறைவன் இதன் மூலமா நமக்கு சொல்றார். அதை சொல்லி நாம புண்படுத்திடக்கூடாது. ஆகா, அந்த நேரம் அவருக்கு நினைப்பு, ஏற்கனவே நான் துரிசு செஞ்சேன், குற்றம் செஞ்சேன்னு சொல்லிட்டு வரான், இந்த நேரத்துல நீ பாவம் பண்ணதுனாலதான் அங்க போனங்கிற செய்தி சொல்ல வேண்டாம்னு நினைச்சார் இறைவன். அதனாலதான் அவர் இறைவன். ஆகவே அப்படி அவருடைய மனம் புண்படாதபடி பார்த்து கொள்கிறார். அதனால சுந்தரர் சொல்றார், நீங்க கண்டிப்பா இந்த இறைவனை நினைத்து 5 எழுத்தை ஓதினீர்கள் என்று சொன்னால், மனத்தை ஒருநிலைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக கைலாயம் செல்ல முடியும். இதற்கு நானே சாட்சின்னு சொல்றார். அதனால நாம் அனைவரும் 5 எழுத்தை ஓதி
இறைவனை நாம் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணது தப்பு பண்ணுறது தான் மனிதனுடைய இயல்பு. நாம் புண்ணிய ஆன்மா இல்லை, நாம் உயர்ந்த ஒரு ஹைலி அந்த சோல் இல்லை. அதனால நாம் தப்பு தான் பண்ண தோணும், பண்ணியிருப்போம். அந்த தவறுகளை எல்லாம் இனி அதிலிருந்து விடுபட்டு இறைவனுக்கு பயந்து நடந்தோம் அப்படின்னு சொன்னால், இனி இருக்கிற காலத்தில் 5 எழுத்து மந்திரத்தை சொன்னாலும் போதும். அந்த மந்திரமே நம்மை நல்வழியிலே சேர்த்து நல்ல கதியிலே கொண்டு போய் நம்மை இறைவன் திருவடியிலே கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை சுந்தரர் சொன்னார். அவர் வாழ்க்கை நமக்கு புலப்படுத்துகிறது. எனவே அதை பின்பற்றி நாமும் அதனை செய்வோமாக என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.